கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய தொழிலகத்தின் அலுவலகத்திலே கணக்கு அலுவலர் பதவிக்கு நேர்முக தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மற்ற நிறுவனங்களிலே கணக்காளர்களாக எழுத்தர்களாக பணியாற்றுகிறவர்கள், கணக்கு வழக்குகள் தெரிந்தவர்கள், குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளிலே பட்டம் பெற்றவர்கள், இப்படி பலரும் விண்ணப்பித்திருந்தார்கள். வந்திருந்த எல்லாரிடத்திலும் ஒரே ஒரு கேள்விதான், 21x21 எவ்வளவு என்று கேட்டார். யோசித்து பெருக்கிக் கொண்டிருந்தால் அதற்கு தகுந்தபடி மார்க் குறைவு. எனவே எல்லாரும் பட்டு என்று பதில் சொன்னார்கள். 21x21 என்றதும் ஒருவர் சொன்னார் 420 என்று சொன்னார். அப்படி எல்லாரும் ஒவ்வொரு பதிலை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இவர் வெளியிலே போய் கால்குலேட்டரை எடுத்து அதில் 21x21 அடித்து பார்த்தால் 441 வருகிறது. அப்படியானால் நாம் இன்னொரு 21 கூட்டாமல் விட்டு விட்டோம், மனக்கணக்கிலே நாம் ரொம்பவும் வீக், நமக்கு வேலை கிடைக்காது என்று இவர் நினைத்திருந்தார். ஆனால் ஒரு வாரம் கழித்து இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. ஆச்சரியம். இவர் அங்கே போய் வேலையிலே சேர்ந்து, நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் என்னை ஏன் வேலைக்கு எடுத்தார்கள் என்று மெல்ல விசாரித்தார். அப்பொழுது அதனுடைய மேனேஜர் சொன்னார், எங்க முதலாளிக்கு சரியா கணக்கு வராது, நீங்கள் சொல்லுகிற பதில்கள் எல்லாவற்றையும் அவர் குறித்து கொண்டே வந்தார். அதிலே நீங்கள் சொன்னதுதான் 441 கிட்டத்திலே வந்திருக்கிறது. எல்லாரும் 566, 76 என்று பலவிதமான நம்பர்களை சொன்னார்கள். நீங்கள் சொன்ன பதில் தான் கிட்டத்தட்ட அந்த எண்ணுக்கு அருகில் இருக்கும் எண்ணாக இருந்தது. எனவே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லி அவர் சொல்லிவிட்டார். அவர் கோடீஸ்வரர், அவர் சொன்னதை நாங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும், அதனால்தான் உங்களை வேலைக்கு சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் தேவனை குறித்து அநேக பேர் நினைத்துக் கொண்டிருப்பது இப்படித்தான். ஆண்டவருக்கு சரியா கணக்கு தெரியாது, அல்லது தெரிந்தாலும் உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள், அதிலே நான் பரவாயில்லை தானே, மற்றவர்கள் அளவுக்கு நான் செய்யவில்லை, பேப்பர்ல படிக்கும் போதும் என்னை சுற்றிலும் இருப்பவர்களை பார்க்கும் போதும் அவர்கள் செய்கிற அக்கிரமத்திலே பாதி கூட நான் செய்யவில்லை, சில தீய பழக்கங்கள் எனக்கு இல்லை, எனவே கர்த்தர் என்னை மோட்சத்திலே சேர்த்து விடுவார் என்று சிலர் நம்புகிறார்கள். இன்னும் சிலர் மற்றவர்கள் கூட நாம் மோசமா இராதனாலே கொஞ்சம் பேருக்கு எப்படினாலும் பரலோகத்தில் இடம் கொடுத்தாக வேண்டுமே, அதனால ஒழுங்காக தேவாலயத்துக்கு செல்லுகிற, அவரை ஆராய்த்து கொண்டிருக்கிற எனக்கு ஒரு இடத்தை கொடுத்து விடுவார் என்று நம்புகிறார்கள். ஆனால் தேவன் கணக்கு தெரியாத முதலாளி அல்ல. மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டோம். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி அவர் நம்மை சுத்திகரிக்கின்றார். இந்த அடிப்படையான பாவ அறிக்கை கூட செய்யாமல் மனம் திரும்பாமல் பரலோகத்துக்கு நாம் சென்று விடுவோம் என்று நினைப்பது மடமை. வேறு காரியங்களை நாம் நிறைவேற்றுவதனால் கடவுளுக்கு என்ன பலன்? அவர் சொன்ன ஒரே கட்டளை, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறுங்கள், பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திற்கு திரும்புங்கள். இதை செய்திருக்கிறோமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நான் கிருபையினால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே இடம் பிடித்திருந்தோம் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். அவர் சொன்ன அடிப்படை கட்டளைகளாகிய மனம் திரும்பலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக் கொண்டிருந்தால் அவர் மீது நாம் வைக்கும் விசுவாசத்தினால் நித்தியத்திலே பங்கடைவோம். அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.